லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யாருகிட்ட இருக்கு மாமா. நீங்க என்ன மாமா சொன்னீங்க? காஃபி கொட்டின இடத்த மாப்படிக்க தானே சொன்னீங்க. பெரியவங்க நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இதோ அடிச்சிடுறேன் மாமா. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. இங்கே இருங்க போயிடாதீங்க. எல்லாம் அவங்க அப்பா கொடுத்த ட்ரைனிங். மாமா இன்னும் க்ளீன் பண்ணல மாமா. இருங்க மாமா. மாமா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் திருந்தாம இப்படி பண்ணிட்டல உன்ன. பொண்டாட்டி அடிக்கிறது தப்புன்னு என் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதுக்காக பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அப்படி சொல்ற என் சிங்க குட்டி கைய விடு. எரிமலை எப்படி பொறுக்கும்? இன்னொரு தடவை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குன கைய உடைச்சிருவேன். முதல்ல பொம்பளையா நடந்துக்கும். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பொறந்திருச்சு, நேரம் பொருந்திருச்சு. நாம கொஞ்சம் தள்ளியே இருந்துப்போம் என்ன? ஆமா. யாரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, சில பேரு வெளியில காட்டிக்கிறாங்க, ஆனா சில பேரு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த சந்தோஷம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னும் தெரியாத மாதிரியே கேளுங்க. நீயே சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரவிய பத்தி நான் என்னைக்குமே பெருசா குறைப்பட்டுக்கிட்டதே இல்ல. என்ன ஒண்ணு, பேச வேண்டிய இடத்துல பேசாம வாயை மூடிட்டு இருப்பான். உலகத்திலேயே பெரிய தப்பு அதுதான். ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தப்பை சேரவனை விட அங்க நின்று அமைதியா வேடிக்கை பார்க்கறவனை தான் பெரிய குற்றவாளின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல நல்லதாங்க இருந்தா, ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல தன்னுடைய தன்மானத்தை அவன் மாமனார் கிட்ட விட்டு கொடுத்துட்டான். அவர் ஒவ்வொரு தடவையும் இவனை ஏதாவது சொல்லி குத்தி காட்டும் போது எனக்கு அவ்வளவு வலிக்குங்க. போக போக அவனை ஒரு மாப்பிள்ளையா மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷனா மதிச்சாலே போதும்னு நினைச்சேன். எல்லாமே நாம கொடுக்கிற இடம் தானே. மரியாதை என்ன தானாவா வரும்? நாம நடந்துக்கிறத பொறுத்து தான் வரும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரவி இப்போ அவரை திரும்ப அடிச்சதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு.
என் புள்ள தலை நிமிந்து கௌரவமா நிக்கிறான்னு பெருமையா இருக்கு. அவன் கையில 4 காசு இல்லைனாலும் தன்மானமும் ரோஷமும் வந்துருச்சுல்ல, அதுவே போதும். என்ன பாக்குறீங்க? என்னால இந்த உலகத்துல புரிஞ்சிக்கவே முடியாத ஆள் யாருன்னா இந்த அம்மாக்கள் தான். ஏன் அம்மாக்களுக்கு என்ன? நம்மளோட கஷ்ட காலத்துல கூட பக்கத்துல வந்து நின்னதில்ல. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மள எவ்வளவோ பாடுபடுத்தியிருக்கான். இப்ப என்னடான்னா அவன் மாமனாரை அடிச்சிட்டான்னு பெருமையா சொல்லிட்டு இருக்க. ஆனா அவன் செஞ்ச அத்தனையும் மறந்துட்டல்ல? ஆமா, நீங்களும் தான் மறந்துட்டீங்க. நானா? அவன் வேலைக்கு வரேன்னு சொன்னப்போ நீங்க தான் சேர்த்துக்கிட்டீங்க. நீங்க மட்டும் புள்ள பாசத்தை காட்டலாம், நான் காட்டினா தப்பா? மனுஷங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி நிதானத்துல இருக்கணும் சீதா. குனிடான்னு சொன்னா குத்துன்னு காலில் விழுறது, நிமிரடான்னு சொன்னா தலைக்கு மேலே ஏறி வந்துக்கிறது. ரெண்டுமே தப்பு. அந்த ஆள் அப்படி என்ன கேட்டான்? காஃபி கொடுன்னு கேட்டான். தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது என்ன சுட சுட கொண்டு வந்து மூஞ்சி மேலேயே ஊத்துறது? ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இவனை என்னன்னு சொல்றது? ஒண்ணு இமயமலையில உட்கார்ந்துட்டு இருப்பான், இல்ல கன்னியாகுமரியில குளிச்சிட்டு இருப்பான். இவன் ரெண்டுக்கு நடுவுல இருக்கவே மாட்டான். நான் சொல்றது சரிதானே? அன்னைக்கு என்னமோ நியாய தர்மம் திரும்ப வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதேதான், அவனை அடிச்சவங்கள அவன் திரும்ப அடிச்சிட்டான். ஏன் உங்களுக்கு அவன் பண்றது சரின்னு தோணலையா? எல்லா பக்கமும் யோசிக்கணும் சீதா. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இவன் பொண்டாட்டி வயத்துல என்னோட குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த பாரு, அந்த ஒயிட்டு நோயிட்டு நல்லவனோ கெட்டவனோ வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டும் போயிட்டு தான் இருப்பாங்க. ஒரு காடுனா சிங்கம், புலி, கரடி, யானைன்னு எல்லாமே இருக்கதான் செய்யும். அதோட சேர்ந்து அனுசரிச்சு தான் வாழ்ந்தாகணும். நான் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி சரி பண்ணிடுவான்னா அது நடக்குமா? நீங்க என்னதான் சொன்னாலும் இதையெல்லாம் யாரோ தள்ளி நின்னு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாரு, அவன் இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தான்னா அவ பாட்டுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவா. இவன் மாமனாரு இவன் பின்னாடி குழி தோண்டிட்டு இருக்கிறதையே வேலையாவே வச்சுக்கிட்டு இருப்பான். அதையும் பார்க்கணும்ல. அவன் அப்படியும் தான் சமாதானமா போய் பார்த்தான், யாரும் கேட்கலையே. அதான் அதிரடியா ஆட ஆரம்பிச்சிட்டான். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சரியோ தப்போ, அப்பவும் சரி இப்பவும் சரி, அவனை நான் விட்டு கொடுத்ததில்ல. எனக்கு சந்தோஷம்தான். சீதா, நான் மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க தான். இவங்களெல்லாம் நான் எந்த காலத்திலயும் நம்ப மாட்டேன். இங்க பாரு, இவங்க முன்னாடி நாம ஜெயிச்சு காட்டி அவங்கள நம்ம முன்னாடி கை கட்டி நிக்க வைக்கணுங்கிற வெறி இன்னும் எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி எடுத்தங்கவுத்தன்னு எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு. ஐயோ, நான் அவன்கிட்ட பேசுறதே இல்லைங்க. அடேங்க அப்பா, இவங்க பேசுறதே இல்லையா? அதை நாங்க நம்பணுமா? அதான் கண்ணிலேயே பேசிக்கிறீங்களே அம்மாவும் பிள்ளையும். என்னம்மா நீ? எவ்வளவு தைரியமான பொண்ணு நீ. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கியே. இதுக்கு மேலேயும் நான் அவமானத்தை தாங்கி இந்த வீட்டுல வாழணுமாப்பா? போதும்பா, நம்ம கிளம்பிடலாம். என்ன சொல்ற நீ? நடந்ததை பாத்தீங்கல்ல? உங்க மேல கை நீட்டிட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாரு. அவங்க அப்பா கூட புளியோதரை பொங்கலுமா கிடக்கட்டும்பா. எனக்கு இனி இந்த வாழ்க்கை வேண்டாம். அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவையும் எடுக்க வேணாமா? கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா தப்பு? இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்கிறது? 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல. நான் தான் எல்லா செலவையும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு விஷயம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியோட அவர் நினைச்சு கூட பார்க்கல. அவனை உனக்கு நிச்சயம் பண்ண அன்னைக்கு
நமக்கு தெரியுமா அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகலன்னு. தூக்கி எறியணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே அதை பண்ணியிருக்கணுமா. ஆமாப்பா, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வேலை இல்ல, வசதி இல்லனாலும் பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்குறான். நம்ம சொல்றத மறு பேச்சு பேசாம கேட்டுக்கிறான். நம்ம குடும்பத்து மேல மரியாதையா இருக்கான். என்ன பணம் மட்டும் தானே இல்ல, அதுதான் நம்ம கிட்ட இருக்கே, நாம பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தானே நான் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்குப்பா இங்க இருக்கணும்? உனக்கு ஒரு கதை தெரியுமா? இந்த குருவி இருக்குல்ல, அது சில நேரம் கழுகை பார்த்து தானும் அது மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டு உயரத்துல பறக்க முயற்சி பண்ணுமா. அதை பார்த்து உடனே விலகிடக்கூடாது. அதுக்கு உரைக்கிற மாதிரி அந்த குருவி மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டணும்னு வெயி. குருவிக்கு புரிஞ்சிடும் நாம கழுகு இல்ல, சாதாரண குருவிதான்னு. அப்பா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலப்பா. ஆட விடுமா, இது திடீர்னு முளைச்ச கொடுக்கு தானே, உடைச்சு விட்டா எல்லாம் சரியாயிடும். அது வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளா அவங்க அப்பா ஆடுற ஆட்டத்தை பார்த்து இவருக்கும் அந்த ஆசை வந்திருக்கும் போல. அதுதான் நம்ம கிட்ட ஆடி காட்டுறான். சோத்துக்கு வழி இல்லாம இருந்தானா அவன் திரும்பி வருவான்னு அவன் கண்ணில் காசை காட்டாம இருந்தோம். ஆனா அது அவனுக்கு பத்தாது போல இருக்கு. அவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன இன்னும் பொறுமையாவே இருக்க சொல்றீங்களா? இந்த விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ணக்கூடாதுமா. நீ வேணா பாரு, அவன் பழைய ரவியா மாறி உனக்கு காலையில காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வந்து உன் காலை பிடிச்சி எழுப்ப வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அவனை தூக்கி போட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுமா. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்பதான் நீ உண்டாயிருக்க. இந்த நிலைமையில நாம போய் டைவர்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் வேற வாழ்க்கையை அமைச்சிக்கிறது அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இவன் தான் நம்ம கைக்கு அடக்கமான ஆளு. அவனை எப்படி சரி பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேம்மா. என்னப்பா செய்ய போறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா. அவன் திருந்தி பழைய மாதிரி வரும்போது என்னாச்சுன்னு அவங்கிட்டயும் கேட்காத, என்கிட்டயும் கேட்காத, நான் பாத்துக்கிறேன். உள்ள போய் அப்பாக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிப்பா. சீதா, என்னங்க? என்னமோ இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி உன் பையனை உத்து பார்த்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லு. இல்ல, என்னாலே நம்ப முடியல. எதை நம்ப முடியல? என் பையன் வேலை பாக்குறது தான். பாரு, அவன் மேல பரிதாபப்படுறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப பெருமை வேற படுறியோ? ஆரம்பத்துல இருந்தே அவன் கொஞ்சம் நல்ல மாதிரி தாங்க, ராஜா மாதிரிலாம் கிடையாது. அந்த ராஜாவாச்சி மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவான். இவன் பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கல்லூலி மங்க மாதிரி எதுவுமே பேச மாட்டான். இந்த காலத்துல சுணங்கி சுணங்கி நிக்காம பாத்தீங்கல்ல எப்படி வேலை பாக்குறான்னு. இது இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இவனுங்களை நம்பி நம்பிதான் கையில இருக்கிற மொத்தத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறோம். இந்த பாரு, மறுபடியும் ராஜா அப்படி ரவி இப்படின்னு ஆரம்பிக்காத. அந்த அளவுக்கு கூட அவன் விவரம் இல்லாம இருப்பான். அதெல்லாம் டேய், பாத்துடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சுடுதுன்னு தெரியுதுல்ல, கவனமா இருக்க வேண்டியதுதானே. கை ஏதாவது ஆயிடுச்சான்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரியா பாருடா. இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. என்ன சிரிப்பு? உங்களுக்கு அவன் மேல எந்த பாசமும் கிடையாதா? எனக்கா?
இவன் மேலையா? எனக்கு இவன் மேலாம் எந்த மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, பாசமும் கிடையாது. சும்மா நடிக்காதீங்க. ஏய், நான் ஏன் நடிக்க போறேன்? உண்மையை தான் சொல்றேன். அது சரி, விடுங்க. என்ன விடுங்க? நான் வெளியில காட்டுறேன், நீங்க காட்டுறது இல்ல, அவ்வளவுதான். சரி பாப்போம், எங்க போயிட போறோம்? இங்க தானே இருக்க போறோம். சீதா, 2 ஐட்டம் மிஸ் ஆகுது. என்னவா இருக்கும்? நெய்யும் இலக்கட்டும். ஆமா, இல்ல. வாங்கிட்டு வரும்போதே செக் பண்றது இல்லையா? உன் மகனை ரசிக்கிறத விட்டுட்டு போ. இந்தா போய் அவனை சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லு, போ. டேய் ரவி, ஆ இதுல நெய்யும் இலையும் இல்லடா. ஆ மிஸ் ஆயிடுச்சுமா. உடனே போய் வாங்கிட்டு வந்துரு, இல்லனா வேலை பாதியிலேயே நின்னுடும். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. அக்கா, இதுல நெய்யும் இலக்கட்டும் மிஸ் ஆயிடுச்சுக்கா, பாருங்க. அப்படியாப்பா, இரு. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் எடுங்கக்கா. இந்தாப்பா. ஆ பருப்பு கொடுங்கம்மா. சின்ன பருப்பு. இல்ல இல்ல, பருப்பு வேணாமா. இப்பதான் வேணும்னு கேட்டீங்க, அதுக்குள்ள வேணான்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, பெரிய பருப்பு ஒன்று இங்கே பக்கத்துலேயே இருக்கு. நான் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பருப்பு தேவையில்லை. என்ன வேணும்னே வம்பிழுக்கிறீங்களா? அடுடே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. இதுக்கு முன்னாடிலாம் தத்தி மாதிரி இருப்பிய, இப்போ என்னடா டக்கு டக்குன்னு இருக்கா? என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் என்னோட மாப்பிள்ளை தான். குடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். நீ கூட சொல்லுவேல சார், டம்மி மாப்பிள்ள பேசுன, அது இதானா? என்னப்பா நீ டம்மின்னு சொல்லிட்ட? அவரு பெரிய கோவக்காரு. போன மாசம் வரைக்கும் டம்மி மாப்பிள்ள தான். இப்போ சமீபத்துல தான் மம்மியோட மகனாயிட்டாரு. ஐயா சார், பாக்கிறதுக்கு ரம்மியில் விளையாடுற ஜோகர் மாதிரியே இருக்கிறான். இந்த காமெடியெல்லாம் கேட்டு சிரிக்கிறதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா பார்க்கலாம். என்ன மாப்பிள்ள இது? பொண்ணு கொடுத்த மாமனார் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க மாப்பிள்ள. இப்படி வாப்பா. ஏப்பா, பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காருல, இந்த மாதிரி போலாமா நீ? ஏய், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும் மாப்பிள்ள. இங்க பாருங்க மாமா. அடடே, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? மாமாவா? என்ன பாரா, என்னையா இது? இவ்வளவு நாளா வாயா போயா வாடா போடா இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு மாமான்னு சொல்லி ஷாக்க கொடுக்குறீங்க. ஏய் வாடா, ஏய் வாடா, வாடா, சொல்ற வாடா. ஏய் ஏய் என்னடா என்னடா? ஏய் போதும் போதும், நிறுத்து நிறுத்து. செத்துக்கிட்டு போயிட போறான். தூக்குங்க அவனை. எந்திர.
10 காசு சம்பாதிக்க வக்கில்லாத பிச்சைக்காரன் நாயி என் பணத்துலயும் என் பொண்ணு பணத்துலயும் தின்னுட்டு ஓசில உடம்பு வளர்த்துக்கிட்டு நீ நக்கலா பேசுவ, அசிங்கப்படுத்துவ. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அப்படியே எதுவுமே சொல்லாம அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியா? இதப்பா தோலை உரிச்சு தலைகிழ தொங்க விட்டுருவேன். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். இது வரைக்கும் எப்படி வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். மறுபடியும் வால் முளைச்சுது, அவனை ஒட்ட நெருக்கிடுவேன். டேய் போய் நெய்ட்ட பாட்டுனோடா. நீ வேற என் மாப்பிள்ளையா போயிட்டல்ல, அதுவும் இல்லாம மனசுல பெரிய ஆம்பளை சிங்கன்னு நினைப்பு வேற. அதனால இங்க நடந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். டேய் சீப்பு இருக்காடா? சார் அடிச்சது நல்லா தெரியுது சார். தெரியணும் தான் அடிச்சது. டேய் அந்த நெய் டப்பா கொடுறா. இந்தா உன் நெய் டப்பா. இனிமே நீ மூச்சு விடுற சத்தம் கூட கேட்க கூடாது, புரியுதா? டேய் வாங்கடா போலாம்.